இந்த ட்ரம்ப் செஞ்ச விஷயத்தால் தங்கம் விலை குறைஞ்சிருச்சேன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளே பெட்ரோல் விலையை 2 ரூபா ஏற்றிட்டாங்க. ஏண்டா நரேஷ், இந்த கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா பெட்ரோல் விலையும் குறைக்கணும்ல. ஆனால் 2 ரூபா ஏற்றிட்டாங்க. 10 குறைக்கு சிலிண்டர் விலையை 50 ரூபா ஏற்றிட்டாங்க. டேய், நான் ஏற்கனவே என் வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது கடுப்பில் இருக்கேன். கம்முனு இருக்கிறத பேசி எரிச்சல் ஏற்படுத்திட்டு இருக்காரு. நான் தான் என் வண்டி பிரச்சனை ஆகும்போதே அங்கே பெட்ரோல் போடாதான்னு சொன்னேன்ல, கேட்டியா? எனக்கு மட்டும் நான் ஆசையா? அன்னைக்கு எதுவும் அவசரம், அதனால் அர்ஜென்ட்டாக அங்கே போயிட்டேன். இன்னைக்கு வேலையை காட்டுது. நல்லா காட்டுச்சு. டேய் மணி, வாட்டர் கேன் கைமா எங்கே கிளம்பிட்டா? அண்ணே, இன்னைக்கு அந்த பங்கில் போய் இதில் பெட்ரோல் வாங்கி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு தடவை பெட்ரோல் போடும்போது வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுண்ணே. இப்போ இந்த வாட்டர் கேனில் வாங்கி மட்டும் என்ன பண்ணிட போற? 8 லட்ச ரூபா இழப்பீடு வாங்க போகிறேன். 8 லட்ச ரூபாயா? நீ சுமாரா, இந்த கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா பெட்ரோல் விலை குறைக்கணும்ல. ஆனால் 2 ரூபா ஏற்றிருக்காங்களா? அண்ணே, ஒரு சில விஷயம் பண்ணால் 48 ரூபாய்க்கு, அப்படி இல்லைன்னா 60 ரூபாய்க்கு பெட்ரோல் தர முடியும்னு சொல்கிறாங்க. இது 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 48 ரூபா 60 ரூபாய்க்குலாம் வாங்கலாமா? ஏய் சும்மாறா, அதெல்லாம் இருக்கட்டும். இதே இந்த 8 லட்ச ரூபா சொன்னியே, அவன் தப்பாக பெட்ரோல் கொடுத்ததுக்கு உனக்கு எப்படி 8 லட்சம் தருவாங்க? அண்ணே, ரீசெண்டாக ஒரு கேஸில் 8 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் போய் சேலத்தில் அவருடைய காருக்கு டீசல் போட்டுருக்கிறாரு. டீசல் போட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே கார் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு. உடனே வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து டீசலை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதோ கலப்படம் இருந்திருக்கு. அந்த கலப்படம் இருந்தனால தான் அவர் கார் ரிப்பேர் ஆகிருக்கு. அதுக்கு அவர் அதை சரி பண்ணுறதுக்காக 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதுக்கு நஷ்ட ஈடாக 8,31,000 ரூபா வாங்கியிருக்காரு. ஓ, இப்படி தான் 8 லட்சம் நீங்கள் வாங்க போறியா? இந்த கேஸில் தீர்ப்பு வந்த அதே டைமில் ஒருத்தர் விழுப்புரத்தில் போய் அவர் காருக்கு பெட்ரோல் போட்டிருக்காரு 3000 ரூபாய்க்கு. பெட்ரோலை போட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் கார் ரிப்பேர் ஆயிருக்கு. உடனே அவர் பங்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் பெட்ரோலை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது கீழே தண்ணியும் மேலே வந்து பெட்ரோலும் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கு அந்த பங்க்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? பாத்தீங்க அப்படின்னா இது பெட்ரோல் என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிஹெச்டி குடிச்ச எனக்கே நிலைமை அப்படின்னா சாதாரண ஜனங்க பாவம். இத்தனைக்கும் அவர் பிஹெச்டி முடிச்ச கெமிக்கல் இன்ஜினியரா. அவருக்கே அந்த நிலைமைன்னா அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் பெட்ரோல் போடும்போதே என்னோட வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் சொல்லி கரெக்டாக பில்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு கன்சியூமர் கோர்ட்டில் போய் அந்த பில்லெல்லாம் கொடுக்கலாம். சரி, நீ பில்லு கொடுத்து 8 லட்ச ரூபா வாங்கிக்க. நான் போய் என் வண்டியை போய் சரி பண்ணுறேன். சரி, அவனை விடு. நீ ஏதோ பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 48 ரூபா 60 ரூபாய்க்குலாம் வாங்கலான்னு சொன்னியே, அது எப்படி? வா கொஞ்சம் உட்காந்து பேசலாம், கால் வலிக்குது. அது எப்படின்னா, ரீசெண்டாக பார்லிமெண்ட் எம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 2014 கச்சா எண்ணெய் ஒரு பாரல் வந்து $107 இருந்தது. அப்போ வந்து பெட்ரோலோட விலை 71 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் வந்து 57 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2024 க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஒரு பேரலுக்கு $72 குறைஞ்சது. ஆனால் பெட்ரோலோட விலை 94 ரூபாய்க்கும் டீசலோட விலை 87 ரூபாய்க்கும் அதிகரிச்சிருக்காங்க. இப்போது இந்த 2014க்கும் 2024க்கும் 32% வந்து க்ரூட் ஆயிலோட விலை கம்மியாயிருக்கு. ஆனால் பெட்ரோலோட விலை அதிகமாகிருக்கு. ஆனால் நியாயப்படி எப்படி கொடுக்கணும்னா பெட்ரோலோட விலை 48 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பி சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே கடந்த 10 வருஷத்தில் மட்டும் பெட்ரோல் டீசல் வரி மட்டும் 35 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது 2024 கூட ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $72 இருந்தது. ஆனால் ரீசெண்டாக அது $60க்கும் கம்மியாயிருக்கு. அப்படி பார்த்தா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 48 ரூபாய்க்கு இல்லை, அதுக்கும் கம்மியாக தானே கொடுக்கணும். சரி, அந்த எம்பி சொல்கிற மாதிரி பெட்ரோலோட விலை 48 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஓகே. ஆனால் 60 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொன்னீங்க, அது எப்படிப்பா? ஆனால் இந்த 60 ரூபாய்க்கு எப்படி அப்படின்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோமா, அதை இறக்குமதி பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வரும்போதும் பேஸ் ப்ரைஸாக ஒரு 60 ரூபா பக்கம் இருக்கும். அதான் 60 ரூபா இருக்குல்ல, அப்புறம் அந்த 60 ரூபாய்க்கே கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் தான். அந்த 60 ரூபா அப்படிங்கிறது பேஸ் ப்ரைஸ். அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி டேக்ஸ் விதிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது கலால் வரின்னு சொல்லி 19 ரூபா 90 பைசா விதிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் வரி அப்படின்னு சொல்லி 19 ரூபா 52 பைசா விதிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 19 ரூபா 90 பைசா அப்படிங்கிறதுல தான் 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணது வந்து நம்மலாம் கொடுக்க வேணாம், கன்சியூமர் கொடுக்க வேணாம், எண்ணெய் நிறுவனங்களே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ்லாம் கட் பண்ணி அந்த பேஸ் ப்ரைஸ் மட்டும் வச்சு பண்ணோம்னா 60 ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த கச்சான விலை வந்து குறைஞ்சிருக்குல்ல, அப்போ பெட்ரோல் விலையை குறைச்சானே கொடுக்கணும், எதுக்கு இந்த 2 ரூபா அதிகமாக்கியிருக்காங்க? ஆனால் இந்த 2 ரூபா அப்படிங்கிறது நான் முன்ன எக்ஸைஸ் டியூட்டின்னு சொன்னேன்ல, அதில் ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டியா, அதில் தான் அந்த 2 ரூபா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. முன்ன வந்து பெட்ரோலுக்கு வந்து 11 ரூபா இருந்தது, இப்போ 13 ரூபா. அதே மாதிரி டீசலுக்கு வந்து முன்ன 8 ரூபா இருந்தது, இப்போ 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து $60க்கும் கம்மியாக வந்திருக்கு. ஆனால் ஏன் இதே ப்ரைஸ்க்கே கொடுக்குறாங்கன்னா, எப்பயுமே 45 நாளைக்கு ஸ்டாக் வச்சுருப்பாங்களாம். அந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி $75க்கு வாங்கின ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி, இந்த கச்சா எண்ணெய் விலை ஏன் கம்மியாச்சு? அது ஏன் கம்மியானுச்சுன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து அதிபராக வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அப்படி தான் இப்போ இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள்லாம் 26% வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே ஒவ்வொரு நாட்டுக்குமே வரி விதிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே அவங்களுக்கே மறுபடியும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு.
அப்படியாகி தான் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்லாம் சரிஞ்சுது, கோல்டு ரேட்டு குறைஞ்சிது. அதே மாதிரியே தான் இந்த கச்சா எண்ணெயோட விலையும் $60 கீழே வந்திருக்குது. 2021 அப்புறம் இந்த கச்சா எண்ணெயோட விலை இப்போ தான் அதிகமாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வேற பெரிய வர்த்தக போகிற மாதிரி போயிட்டு இருக்குது. இதனால சாதாரண மக்கள் நம்ம என்னென்ன பாடுபட போகிறோமோ தெரியல. நீ சொல்கிறதும் சரிதான். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க போகிற வரியை குறைக்கணும், இல்லை பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளேயே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் ரேட் குறையும்ல? கரெக்டு தானே. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் கம்மியான ஸ்லாபு 5%, அதிகபட்ச ஸ்லாபு 28%. அதிகபட்ச ஸ்லாபில் இருக்கக்கூடிய வரியை போட்டாவே 28% அப்படிங்கும்போது இந்த பெட்ரோல் டீசலோட விலைலாம் $70 80 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதையும் பண்ணலாம். அதான் பண்ண மாட்டாங்களே. ஏப்பா இந்த அரபு நாட்டிலேருந்துலாம் பெட்ரோலை இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவிலே பெட்ரோலை ரெடி பண்ணலாம்ல? ஆனால் இந்தியாவிலே நிறைய இடத்துல இருக்குது. ஆந்திரா, குஜராத், அஸ்ஸாமு, ஏன் நம்ம தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய இடத்துல பெட்ரோல் எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் எண்ணெய் கிணறு புதுசாக கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த க்ரூட் ஆயில்லாம் எடுக்கிறதுக்கே நிறைய செலவாகுமா. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து அதிகபட்சமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி 85% நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஐசிஏஆரோட ரிப்போர்ட்டில் இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15 ரூபா லாபம் எடுக்கிறாங்களாம், 1 லிட்டர் டீசலுக்கு 12 ரூபா லாபம் எடுக்கிறாங்களாம். அப்படி 2023-24 மட்டும் 86,000 கோடி ரூபா லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வருமானம் வந்து என்ன பிரயோஜனம்? அதான் பெட்ரோல் விலை குறைய மாட்டேங்குது. இதில் பெட்ரோலில் கலப்படம் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு வேறு சொல்கிறேன். ஆமாண்ணே. இப்போ ஒரு பங்கில் போய் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அந்த மீட்டரில் 0 மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட டென்சிட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதே மாதிரியே இப்போ 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லி போடாமல் லிட்டர் கணக்கில் 1 லிட்டர் 2 லிட்டர்னு போட்டோம்னா ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கப்புறமா இப்போ பில்லு வாங்குறீங்களா, இந்த பில்லில் வந்து வண்டி நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா நாளை பின்னா அவங்க கலப்படம் பண்ணிட்டாங்க, அதனால நமக்கு வண்டிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டில் அதெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். நீ சொல்கிறது சரிதான். ஏன் வண்டியும் பிரச்சனையாக தான் இருக்குது. நானும் போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு என்னன்னு கேட்குறேன். நீ பெட்ரோல் பங்கில் போய் கேட்டு என்னன்னு சொல்லு, சரியா? சரிண்ணே. இந்த பெட்ரோல் பம்பில் இவங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கேட்டியா? டேய் அது எனக்கே தெரியும்டா. இப்போ pgportal.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லார்ஜ் கிரியேமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இங்கே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா இங்கே பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ளே போய் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டகரி, என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன பெட்ரோல் பங்க்கு, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டை டீட்டெயிலாக சொல்லி இங்கே ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அதை அட்டாச் பண்ணி கொடுத்து சப்மிட் கொடுத்தா போதும். நம்ம கம்ப்ளைண்ட் வந்து சப்மிட் ஆயிரும். நமக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். அதை இங்கே வியூ ஸ்டேட்டஸில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இப்படி வசதி இருக்குது. இல்லை எனக்கு வெப்சைட்லாம் போய் பார்க்க தெரியாது அப்படின்னா மை கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதுலேயும் போய் நமக்கு போய் இந்த பெட்ரோல் பம்ப் பற்றிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்டா. இவ்வளோ வசதிகள் வந்துருச்சுடா. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிடலாங்கிற? கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பெட்ரோல் பங்க்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தெளிவாக எரியும், ஆசிட் ஊற்றினா அப்பவே எரியும், டீசல் ஊற்றினா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊற்றினா இப்படிதான்டா பக்குன்னு எரியும்.